வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரிஸ் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் வந்து இது மாதிரி பீட்ரூட் சீவுற மாதிரி சீவி எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 75 ml வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா அந்த பாலில் வந்து குக்காகி வரணும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லைன்னா கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் ஆகி இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா இலக்கமாக வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி திராட்சையை வந்து வறுத்துட்டு வந்துடலாம். ஒரு வானலில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு மாறினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் தூளை நம்ம முன்னாடியே வந்து சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்மளுக்கு அல்வானாவே இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.